இல்ல நீங்க ஒரு விஷயம் பொதுவா யோசிச்சு பாருங்க. ரசிகர்கள் தாண்டி தொண்டர்களா மாறி தான் விஜய்க்காக வந்திருந்தாங்க. சரிங்களா? ரசிகர்கள் பார்க்கறதுக்கு நெறைய பேர் வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2 பெரம்பூர்லயும் சரி, இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாத்துலயும் இதே கூட்டம் தான் வந்துச்சு. அங்க ஏற்படாத ஒரு சம்பவம் இங்க ஏற்பட காரணம் என்ன? இதுல நெறைய கொஸ்டின் கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு? ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளே உடனுக்குடனே அது ஸ்டிக்கர் ஒட்டி வர காரணம் என்ன? வளர்ந்து வரும் ஒருத்தர் இவன் எப்படி வளருது? இது விஜய்க்காக இல்ல, எம்ஜிஆருக்கே நடந்திருக்கு. அவரோட படம் போரியுமே ஒண்ணு வராம இருக்கு. இவர் இந்த மாதிரி வளர்ந்து வரான்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கே முடக்குனாங்க. விஜய் எம்மாத்திரம் இருப்பார். இது என்னை பொறுத்தளவு சொன்னா ஆளுங்கட்சின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இவ்வளவு மக்கள் வருவான்னு நல்லாவே தெரியும். நீங்க ஏன் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்காம விட்டீங்க? அதுக்கு என்ன காரணம்? ஏன் போலீஸ் எதுவுமே அந்த அளவுக்கு சின்சியரா எதுவும் பண்ணல? கூட்ட நெரிசல்னு தெரியுது, அதை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருது? போலீஸ் தான். அதாவது விஜய் கட்சி, விஜய் தொண்டர்கள், விஜய் நிர்வாகம் அவங்க மேலே நான் சரின்னுலாம் சொல்லலை. அவங்க இப்படி ஆகணும் அவங்க எதிர்பார்க்க, அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் இங்க வரான் அப்படின்னு சொன்னா அதை நம்ம வரவேற்றோம். மக்கள் எல்லாமே ஆரவாரம் தான் பண்ணாங்க. பட் இப்படி நடக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? இது படத்துல தான் நடக்கும். சர்க்கார் படத்துல பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி தான் ஒரு சீன் நடந்திருக்கும். இப்ப நேர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது அவங்க சுயலாபத்துக்காக மக்களை எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேர், அதாவது எண்ணிக்கைகள் முழுசா என்னன்னு தெரியல, அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு இறக்க காரணம் என்ன? அப்ப உடனே அன்பில் மகேஷ் அழுகுறாரு. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. அன்னைக்கே அந்த நாள்ல அழுவு. வீதிக்கு வீதி பக்கத்து வீடு இதே மாதிரி தானே உடம்புகள்லாம் இருந்துச்சு, பாடிகள்லாம் இருந்துச்சு. அந்த அன்பில் மகேஷ் அழுவுல. பாட்டிலுக்கு 10 ரூபாய். அவர் பேர் என்ன? செந்தில் பாலாஜி. அவர் ஏன் வரல? அவர் அன்னைக்கு ஸ்டாலின் அடுத்த நாள் காலையில் விடிகாதால மாலை போட்டு போறாரு. ஏன் அவ்வளவு சீக்கிரம் வரணும் சொல்லுங்க? இந்த கவின் ஆணவ படுகொலையில் இறந்தாரு. கவினோட படுகொலைக்கு உடனே யாரும் எதுவுமே பண்ணலையே. அப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க? அப்ப உங்க சுயலாபம் இதுல இவன் வரக்கூடாதுன்றதா மக்களை இது பண்ணு நினைக்கிறேன். மக்கள் தெளிவா இது யாரோட பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு அதாவது பொதுவா சிந்திச்சாங்கன்னா கண்டிப்பா இது யாரோட பிரச்சனை தெரியும்.